ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் நிச்சயமாய் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கிலும் அறியப்பட கடவது என்று என் பீர்கள் என்று நீங்கள் சொல்ல கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரியே சொல்லப்படுகிற நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் நாவுகள் எந்நேரமும் கீர்த்தனம் பண்ண கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் கீர்த்தனம் பண்ண சொல்லுகிற, பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தம் எவனமாய் இருக்கென்று சொல்லி அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்நாளிலும் இவ்வேளையில் உம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியேனையும் கேட்கிறோம் அந்த பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பூர்ணமான உம்முடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். வழிநடத்தட்டும், சகல சோர்வுகளுக்கு விலக்கி காக்கட்டும். மீட்பர் பாத கெஞ்சி வச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேத வாக்கியத்தில் அதிகமாய் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஒரு ஆத்மாவுடைய நாவில் பாடல் உண்டாயிருக்குமானால், பாடலின் சத்தம் உண்டாயிருக்குமானால் அவரை தீர்க்க அறிய முடியும், அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டது உண்டானால், அல்லேலூயா, நீ கர்த்தரால் அவன் பேர் சொல்லி அழைக்கப்பட்டது அல்ல, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டது உண்டானால், அவருடைய திட்டத்திற்கென்று கர்த்தரனை அழைத்தது உண்டானால் உன் நாவில் கீர்த்தனம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் என்னுடைய பெருமைக்காக அல்ல, நீங்கள் கவனித்தீர்கள் சொல்லி தெரியாது, நான் அநேகமாய் என்னை ஊய்ந்து ஆராய்ந்து பார்த்ததுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சோத்திரம் 6வது மாதத்திலிருந்து தொடங்கி சோத்திரம் நான் அதிகமாய் பாடல் பாடி சோத்திரம் நடக்கிறது உண்டு, காரியங்களை செய்கிறது உண்டு, அதிகமாய் வேதங்களை குறித்து தியானிக்கிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரமும் ஏதாவது ஒரு பாடல் கவிகளை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவனமாய் செய்யும் பொழுது எனக்கு தெரிந்ததான ஒரு ஊழியக்காரன் உண்டு. அவர்கள் கடைக்கு வரும் பொழுது, முன்னாடி கடைக்கு வரும் பொழுது அவர்கள் சாதனங்களை எல்லாம் எடுக்கும்போ அவை சோத்திரம் அவங்க பாடி 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 அவை சோத்திரம் ஒவ்வொரு பொருட்களாக எடுக்கிறதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை நினைவுபடுத்தி கொண்டு நான் ஏன் இவ்வளவு தூரம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்கிற கேள்வி என்னிடத்தில் வந்தது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை நிதானித்து அறிந்து கர்த்தர் வெளிப்படுத்துறது ஒண்ணுதான். அவை சோத்திர கர்த்தர் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவருடைய நாவல புதிய கீர்த்தனங்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற இந்த சங்கீத ஏசாயா அவை தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இதனுடைய 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க, அக்காலத்தில் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்வது, வாசிங்க, நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர் என்று சொல்வது, ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு என்று சொல்வது, நீரனை தேற்றுகிறீர் என்று சொல்வது இயல்பாய் இருக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்காலத்தில் அவை சோத்திரம், இக்காலத்தில் என்றைக்கும் சொல்லுவது, அவன் கர்த்தர், அவன் சோத்திரம் கர்த்தருக்கு நான் அவன் மகிமை செலுத்துவேன். அவருக்கு மேலே, அவர் என் மேல கோபமா இருந்தார், இப்ப கோபம் மாறி இருக்கு, கர்த்தர் என் மேல இரக்கமா இருக்கிறார்,
என்னை விடுவிக்கிறார், என்னை சுகப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது 2வது வசனத்தை வாசிங்க, 2-3 தொடர்ந்து வாசிங்க. நாம் சொல்லுகிறோம் தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறோம். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் மானவர் என்று சொல்லுகிறோம். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் நாம ஓயாம சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே என் பலனானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே என் துணையானி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் சொல்ற கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், அவர் என்னை மீட்பார், என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார், தப்பிப்பார், என்னை ஆட்டி தேற்றுவார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொண்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்க என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியின் ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி நீரூற்றிலிருந்து உங்களை தண்ணீர் மொள்ள கிருபை செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தண்ணீர் அண்டைய தேடி போறேன்னு சொன்னா அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எனக்கு ஜீவ தண்ணீர் நீரூட்டை கர்த்தர் எனக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமாய் நல்ல ஜீவ நீரூட்டுடைய தண்ணீரையும் நீங்க மொண்டு கொள்வீர்கள், மாற்றம் இல்லை. அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்லுவது அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமத்தை அவை சோத்திரம் உயர்ந்திருக்க கடவுள் என்று சொல்லி பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா பிரஸ்தாப நாம படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம சொல்லுகிறோம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நல்ல சோர்வெல்லாம் மாறி கர்த்தருடைய பலப்படணும், ஆண்டவருடைய பணியை செய்யணும், எல்லாம் சொல்லுகிறோம். ஆனா செய்யல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவைகளை செய்ய மறுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் கர்த்தருடைய செய்கைகளை விரும்புகிற தேவ பிள்ளையே, நல்ல நீரூற்றண்டையில தண்ணீரை மொண்டு கொள்ள போகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இந்த பூமி எங்களும் அறியப்பட கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. சீயோனில் வாசமாய் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் 6வது கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் சத்தம் கம்பீரித்து பாட கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நாவுகளில் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். அல்லேலூயா. உன் வாயில பாடல் சத்தம் உண்டாகட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் ஸ்தோத்திரம் உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகள் மத்தியில எல்லாம் சரி, பெரிய மத்தியிலும் சரி, ஆண்டுடைய பாடல்லாம் நாவல வர்றதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டுடைய பாடல்லாம் நாவல வர்றதில்லை. ஆனா எங்கேயாவது ஏதாவது இடத்துல எங்கேயாவது தூரமா சத்தம் கேட்கும்படிக்கு எங்கேயாவது சினிமா பாட்டு போட்டிருந்தா, அல்லேலூயா. எப்படி சினிமா பாட்டு போட்டிருந்தா வாயும் உதட எல்லாம் தாளம் கொட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய பாடல் சத்தம் நாவல இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் இந்த பாட்டு ஒன்றும் பாட மாட்டோம், ஆனால் அதுக்கு நல்ல தாளம் மட்டும் தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? நாங்கள் பாட்டெல்லாம் நாங்கள் நினைச்ச மாட்டோம், பாட மாட்டோம், ஆனால் அந்த தாளம் எல்லாம் நல்லா இருக்கும் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நாவல கர்த்தரை பாடுகிற சத்தம் ஓயாமல் இருக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற அவருடைய கீத வாக்கியங்களில் சத்தம் உண்டாயிருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் கர்த்தரை பாடி புகழ்வதும் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை மேலான பாக்கியம், எத்தனை மேலான கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். சேராபீன்கள் போற்றும் பரிசுத்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர். கேருபீன்கள் சேராபீன்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற பாடல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வெவ்வேறு விதமான ராகம் கொண்டதெல்லாம் இருக்கு. சரி, இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சியோனில வாசமாய் இருக்கிற தேவனுடைய கரத்தண்டையில வாசமாய் இருக்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா. ஓ சத்தம், ஆமென், கர்த்தருடைய கம்பீரமாய் பாடுகிற சத்தம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் கொண்டு சட்டை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் 40:3. நம்முடைய தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சத்தத்தை கேட்டு, உன் நாவின் பிரதிகளை கேட்டு எத்தனை பேர் கர்த்தரை நம்பினார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நாவில, அழைக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் நாவில கர்த்தர் புதுப்பாட்டை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாயில கர்த்தர் புதுப்பாட்டை வச்சது உண்டா? சோதரம். உன் நாவில பாடல் சத்தம் வச்சது உண்டா தேவ பிள்ளையே? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாவில புதுப்பாட்டை வைத்தது உண்டா தேவ பிள்ளையே? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாயில கர்த்தர் பாட்டுகளை, கர்த்தருடைய சோத்திரம் நாமத்தை மைமைப்படுத்துகிற பாடலை வைத்தது உண்டானால் அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியா சொல்ல முடியும். அங்கே சொல்லப்படுகிற நீ பாடல் உன் நாவில உண்டாயிருக்குன்னா அதனுடைய உறுதி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நாவு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்படிக்கு முன் வருதுன்னு சொன்னா நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிற சத்தம் உன் நாவல உன் வீட்டில் உண்டாயிருக்குன்னு சொன்னா கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாடலுக்கு நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. கண்மலைகள், கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவா
இயேசுவை நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாவுல புதுப்பாட்டை வைத்ததுனால கர்த்தருடைய அழைத்திருக்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா. நீ அழைப்ப பெற்றதுனால நீ பாடுற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நான் இன்னும் பாடலையே, நாவல அப்படி இல்லைன்னா கர்த்தர் அழைக்கும்படிக்கு நீ அவருக்கு இடம் கொடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அழகா இங்கிலீஷ்ல இந்த வரிகள் அழகா சொல்லப்படுது. யூ சிங் பிகாஸ் யூ ஆர் கால்ட். நீ அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீ பாடுற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவரை கீர்த்தனம் பண்ற. அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் சோத்திரம் கர்த்தரை அழைத்திருக்கிறதுனால நீ ஆண்டவரை பாடுற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிலருக்கு பாட விரும்பியும் அப்படி சோத்திரம் அவங்களால பாட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பாருங்க, அவங்களால பாட அறிந்தோம் அவங்களால பாட முடியல. ஏன்னா கர்த்தர் அழைத்த உறுதி அவர்களிடத்துல இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அழைப்பின் உறுதி இருந்தா சொல்லுவோம், பந்தய சோதனம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே, ஓடுகிறே, நான் ஓடுகிறே, அவர் பொன்முகனா நான் பார்க்கணுமே, ஓடுகிறே, நான் ஓடுகிறே, அவர் பொன்முகனா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பந்தய பொருளுக்காய் அவை சோத்திரம் ஓடுகிற ஓட்டம் வாழ்க்கையில் இருந்தா ஒரு நாவல புதிய பாட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாவல் பாடுகிற பாடல் நிமித்த கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அவன் சோத்திரம் உன் நாவனுடைய பாடலை கேட்டு உன் நாவல் வார்த்தைகளை கேட்டு நம்புகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாவல பொல்லாத பேச்சுக்களை நாவல பொல்லாத அறிக்கையை வைத்துட்டு அவை சோத்திரம் கர்த்தருக்கு பெரிய காரியத்தை செய்வார்னா அவை சோத்திரம் அது சாத்தியமில்லாத காரியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்க தெளிவாக சொல்லப்படுகிற வாசிங்கள். 1 நாளாகமம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சோத்திரம். இவர்கள் அனைவரும் கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ரொம்ப கவனம் ஒரு கொஞ்சம் தெளிவாக வாசிக்க. தாளங்கள், தம்புருக்கள், சுரமண்டலங்கள் ஆகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தில் தகப்பன்மாராகிய என்பவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பாடும்படிக்கு கட்டளையின் பிரகாரமாய் சோத்திரம் ஒழுங்கின் பிரகாரமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சோத்திரம் நாம பாடப்பட்டிருக்கிறான பாடலை தான் நம்ம பாடுறோம். புதிய பாட்டவனும் கர்த்தர் என்ன செய்யல, நம்முடைய நாவல வைக்கல. எழுதப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாய் அறியப்படுகிறான பாடலை தான் என்ன செய்கிறோம், நம்ம பாடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற முறையின்படி நாம பாடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் அவன் ராஜாவுடைய அவை சோதர கட்டளை எழுப்ப இவ்வளவான தாளத்தோடு இவ்வளவான முறைகளோடு பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிற முறைகளோடு அவங்க பாடினாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சோதரம் ராகத்தை குறித்து வரல, சோதரம் தாளத்தை குறிச்சும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஒரு கீத வாக்கியம் அவன் சோத்திரம் நீ தேவனை பாடுகிறதுக்கு லிமிட் வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீத வாக்கியங்களோடு அவன் சோத்திரம் அவன் சேர்ந்து பாடுகிறது மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்தும் என்று அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் அழகாய் சொல்லப்படாது எவனமாய் தேவனை பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முதலாவது எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டது. வாசிங்க சோதரர், எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். முதலாவது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நீங்க பாடல் பாடுறீங்கன்னா, கர்த்தர் நாவல பாடல் வைக்கிறார் என்றால் நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதய நன்றி சொல்லி பாடணும். இரண்டாவது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வாசிங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பாடல் பாடினா, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவின் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவின் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும். அல்லேலூயா. பாட்டை பாடுறோம், பாட்டை புரிய மாட்டேங்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறோம்னா அப்படி சோத்திர கர்த்தருடைய சதியை பாட்டு பாடுறோம்னா அதை புரிய மாட்டேங்கிறோம். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த காரியங்களை. சபையில் பாடுறாங்க, பாடுறோம். அல்லேலூயா. இது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உள்ளம் அப்படி சோத்திர கர்த்தர் செய்திருக்கிறதுனால நன்றியால் நிரம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஆமென், அதை கருத்தோட பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன்னு சொல்லுறதில்ல, கருத்தோடு பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்ட கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:16. உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்திலே பக்தரை கர்த்தரை பக்தியுடன் பாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக சோதரம் கேள்விப்பட்டது உண்டு. ஒரு குடும்ப ஜபத்தில் சோதரம் போய் இருந்தாச்சுன்னா, சோதரம் யாரெல்லாம் இருப்பீங்க குடும்ப ஜபத்தில்? யாரெல்லாம் இருப்பீங்க குடும்ப ஜபம்? தாய், தகப்பன், பிள்ளைகள். இதில் தகப்பன் ஒரு வாக்குலோடி பாடுவாங்க, தாய் தக்க பறக்கலோடி போகும், பிள்ளைகள் எந்த நிலையில் நிற்கனே தெரியாது. அல்லேலூயா. எப்படி 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 நீ பாடுறது பக்தி உண்டாக பாடணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபையில் பாடுறேன்னா
பாடல் நிமித்தம் பக்தி உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் பாடுறேன்னா வீட்டில் பாடும் பொழுது பக்தி உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது. அவைகளை கற்று அதுக்கப்புறம் பக்தி உள்ளது மாதிரி பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ் எனக்கு ராகம் வராது, எனக்கு காரியம் வராது, வார்த்தைகள் மட்டும் வரணும்னா அந்த வார்த்தையை கற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்று பாடு. அல்லேலூயா. கர்த்தர் அவைகளில் பிரியமா இருக்கிற பக்தி உண்டாக பாடல் மூலமா பக்தி உண்டாகும்படி நீ பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உள்ளம் அப்ப சோத்திரம் நன்றினால நிரம்பி இருக்கணும். ரெண்டாவது பாடலை கருத்தோட பாடணும். மூன்றாவது பாடல் நிமித்தம் பக்தி உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 33:3 அழகாய் சொல்லப்பட வாசிங்க. சங்கீதம் 33:3 சோதரம் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை என்ன செய்யணுமா? சோத்திரம். பாஸ் எங்க வீட்டில் வாத்தியங்கள் ஒன்றும் இல்லை சோத்திரம், அதனால எங்களுக்கு இதை பற்றி இல்லைன்னு அப்படின்னு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாத்தியங்கள் பாடுகிற அப்படி சோத்திர விதங்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோ தான் ஒன்று பாடுகிறது, இன்னும் சோத்திரம் ஒரு மனம் இல்லாமல் பாடுகிறது. அவை சோத்திரம், அவை சோத்திரம். தாய் தகவன் பாடும் பொழுது இவர்கள் இன்னொரு வேகத்தில் போகிறது. சபையில் பாடப்படும் பொழுது சபை விசுவாசி இன்னொரு வேகத்தில் போகிறது. இதெல்லாம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் நீங்கள் எங்கே பாடினாலும் அங்கே ஒரு ஒழுங்கு உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தனித்து பாடுறேன்னா எவனமாக பாடிக்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கூடி ஆராதிக்க, கூடி ஆண்டவர் நாமத்தை வயப்படுத்தினா பக்தி உண்டாகட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நாவல பாடல் வைக்கும் போது நீ அழைக்கப்படுகிறது, உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நாவல பாடல் சத்தம் உண்டாயிருக்கும் போது கர்த்தர் உன்னை அழைத்தது தெரியப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாவல பாடல் சத்தம் வருகிறது, கேலிய நடக்கும் பொழுது அவை சோத்திரம் அங்கே கர்த்தர் உன்னை அழைக்கிறது வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட எபேசியர் அவை சோத்திரம் 5வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் அழகாக சொல்லுது. வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனமோ மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி 19 முடிஞ்சா பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. இந்த குடிகாரன் சோத்திரம் அவன் சோத்திரம் பாடுகிறது போல. எப்படி குடிகாரன் எப்படி பாடுவான்? அவனுக்கு நிதானித்திருக்கிற தாளங்கள் பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நிதானித்திருக்கிற தாளங்கள் பிடிக்காது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும் சோதரன்? டம்போ எப்படி இருக்கணும்? 130 எறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நிதானித்து பாடுகிற பாடல் பிடிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பாட்டுன்னா ஒரு கிக்கர் கணும் பாஸ்டர். அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றது? இந்த ஊழியக்காரன் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த கிக்குள்ள பாட்டெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைத்தியக்கார குடிகார அலப்புறது போல பாடல் பாடாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இருக்கும்போது பாடிடுவோம். என்ன பாட்டு தெரியுமா? சோதனை பாடல் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. முன்னாடி நான் பாடியிருக்கிறேன். என்னைய நான் உதாரணமாக வச்சுக்கிறேன். சோதனம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில. அது என்ன பாடுறோன்னே தெரியாது. அல்லேலூயா. ஆனா இப்ப அழகா பாடின இயேசுவின் நாமம் இனிதான நாமம்
இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அது வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாடல் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நிரப்பணும், குடிகார ஆவியை நிரப்பப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர் ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது குடிகாரனுடைய ஆவி ஒன்றை நிரப்ப கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடிகார ஆவி என்ன தெரியுமா செய்யும்? கொஞ்ச நேரம் கை தட்டும், அதுக்கு அடுத்து சுருண்டு விழுந்துடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவன் சோத்திர குடித்து அழைப்புற ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவனை நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையை விட்டு வீழ்ச்சா அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் பாடி முடிகிற வரைக்கும் சோத்திரம் இவங்களை பார்த்தா ஒரு மனம் இருக்கவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் பாடி சோத்திர கை தட்டி துதிங்கன்னா எங்கேருந்து ஒரு மனம் வருதுன்னு தெரியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும் சபையே, ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, முந்தின நாளாகி ஆயத்த நாள் தொடங்கி சோத்திரம் அதனுடைய விடிய காலம் தொடங்கி மறுநாள் ஓய்வினால் முடியும் மட்டும் நீ கர்த்தருடைய சிந்தனை மட்டும் இருக்கணும் சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் 2 நாள் குறித்து நீ ஒரு மனமாக இருக்கணும் சொல்லப்படுதுன்னா சோத்திரம் ஆண்டவரை பாடி அவை கீர்த்தனம் பண்ணுகிற வரைக்கும் ஒரு மனமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையை தட்டி துதிக்கும் போது மட்டும் எப்படி ஒரு மனம் வருதுன்னு தெரியல. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். அல்லேலூயா, ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை பரிசுத்த ஆவியானவர் கை பண்ணாத பாட்டு நீ பாடுற, அப்படிப்பட்ட பாடல் உன் உள்ளத்துல நீ பாடுற பாடாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழி நடத்த மட்டும் நீ அவரை பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. குடிகாரன் அலப்புறது போல மேலோட்டமாய் பாடி அலப்பிட்டு போகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி பாரு, கர்த்தரும் உள்ளத்தை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியாருடைய கைடன்ஸ் உன் வாழ்க்கையில உண்டாயிருக்கணும் பாடும் பொழுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசு மகாராஜாவே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசு மகாராஜாவே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் முழங்கிடவே எம் இயேசு மகாராஜாவே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசு மகாராஜாவே வந்திடுவா. வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. தேவதூதர் பாடல் தொனிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தொனிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசு மகாராஜாவே
ஜாவே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசுமாரா ஜாவே வந்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் உன்னிடத்தில் இறங்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனத்தில் அதிகமாய் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசித்து போவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். உங்களை அந்தகாரத்தினின்று வளைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்களுக்கு சொந்த ஜனமாயும் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் யாராவது உங்களை பார்த்து குறை சொன்னா, நீ பாடுற பாட்டு ஐயான்னு சொன்னான், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நேர்த்தியா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோட பாடும் பொழுது யாராவது பாட்டு ஐயான்னு சொன்னான், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அலப்பி பாடிட்டு இருக்கும் போது அல்ல, நீ பரிசுத்த ஆவியோட பலத்தோடு இடை கட்டி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது யாராவது சொன்னா, நீ கண்டுகிடாத உன்னை கர்த்தர் அழைத்த சந்ததியாய் நீ பாடிக்கொண்டிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டமாய் கர்த்தர் வைத்திருக்கிறனால நீ பாடிட்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய வாய் அடைப்பட்டு போகும்படி கர்த்தருடைய அபிஷேகம் அதை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய பேச்சுகளும் சோர்ந்து போன ஆத்மா இன்றைக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய பேச்சுக்களை நம்பி சோத்திரம் அவன் சோத்திரம் இது செய்யக்கூடாது அப்படி சொன்னதும் அவன் சோர்ந்து போய் அவன் சோத்திரம் துவண்டு போயிருக்கிற ஆத்மா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும், நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பாடல் சத்தத்தை கேட்கும் பொழுது அநேகர் ஒரு நம்பிக்கை கொள்ளணும் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியான நிரப்புதல் உண்டாக இருக்கட்டும். அல்லேலூயா. வறுமையாய் போயிட்டு அவை சோத்திரம் வறுமையாய் பாடி வறுமையாய் கடந்து போகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பாடல் சத்தத்தினால் அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி சத்தத்தினால் அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன் துதியும் பாடலும் எவனமா இருக்க தேவ பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு அழகா சொல்லுகிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை பாருங்க. அவை சோத்திரம் சற்று திருப்பிக்கோங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டார். சோத்திரம், அல்லேலூயா. ஒன்று சத்தமா வாசிங்க. உங்களில் ஒருவன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் துன்பப்பட்டான், அவன் ஜபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் துன்பப்படுகிறது கரங்களை உயர்த்துங்க. பசங்க துன்பப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். யாராவது துன்பப்படுகிறீங்களா? துன்பப்படுகிறது யாராவது உண்டா? கையை உயர்த்துங்க. உண்டா? இல்லையோ? சோதரன் இல்லையோ? யாராவது உண்டா? சோதரன் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ஆமாம் சோதரன், கை உயர்த்துறீங்களா? யாராவது கையை காணல. சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வாழ்க்கையில் துன்பப்படுகிறியா? ஜபிக்க ஆரம்பி, ஜபிக்க ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வாழ்க்கையில் கஷ்டத்தை அவன் சோத்திரம் தாங்கிக் கொள்ள முடியத்தக்கதாக, அதை சுமக்கத்தக்கதாக நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய ஜபிக்க ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபிக்க ஆரம்பி. ஜபிக்க 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 துதி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜபிக்க 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 மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி வந்துச்சுன்னு சொன்ன ஆண்டவரை பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா.
யாக்கோபு சொல்லப்பட்டது போல அவன் சோத்திரம், நீ பாடும்படிக்கு எந்த நேரமும் எந்த காலமும் உனக்கு தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த இக்கட்டுகளும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த உபத்திரவம் நெருக்கப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாடு நேரத்தில் பாடணும் ஆசை பாட முடியல, ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஜெபிக்க ஜெபிக்க துதி உண்டாக, துதி உண்டாக, மகிழ்ச்சி உண்டாக, மகிழ்ச்சி உண்டாக உண்டாக கர்த்தருடைய பாடல் சத்தம் கம்பீரமாய் உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. 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 ஆமை சோத்திரம். நுகக்கட்டுகளோடு பிரயாணப்படும்படிக்கு அல்ல. அல்லேலூயா. நீ சந்தோஷமா நுகக்கட்டுகளை உடைச்சி போட்டு அதுல கர்த்தருக்கு பலி செலுத்தி நீ கர்த்தருக்கு பின்னால் கடந்து போகணும். அல்லேலூயா. 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 நுகக்கட்டுகளை சுமந்து போகிற வாழ்க்கை அல்ல. அந்த நுகக்கட்டுகளை அறுத்து போட்டு அதை கர்த்தருடைய சந்நிதியில பலியிட்டு நீ கர்த்தர் அண்டையில திரும்ப கடவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்ல ஒரு சோத்திரம் பேச்சுகள். பாஸ்டர், எங்க வாழ்க்கை இப்படித்தான். எப்படி எப்படி எங்க வாழ்க்கை சொல்ல மாட்டியாளே சோத்திரம். எப்படி எங்க வாழ்க்கை இப்படிதான் பாஸ்டர். கஷ்டம், நெருக்கம், யாரெങ്കിലും எதெങ്കിലും ஒன்று சொல்லணும், அதை கேட்கணும், அதில் மனசில் வைக்கணும், அது எங்களை விட்டு மாறாது. சோத்திரம். இப்படி சொல்லுகிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா, இப்படி சொல்லுகிற தேவ பிள்ளை உங்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது. உங்களை பார்த்து வசனம் ஒரு காரியம் சொல்லு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஆபகுக் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தாவே எப்படி 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 நீர் வெளிப்படுத்துகிறத நான் கேட்டேன். எப்படி எனக்கு பயம் உண்டாயிட்டு. கர்த்தாவே வருஷத்தின் நடுவுல உம்முடைய கிரியையை உயர்ப்பியோ, வருஷத்தின் நடுவுல அதை விளங்க பண்ணும், போதித்தாலும். அல்லேலூயா. 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 எப்படி இந்த ஸ்தோத்திரம் எங்க வாழ்க்கை இப்படிதான் பாஸ்டர். வருஷந்தோறும் இப்படிதான் கடந்து போகணும். இதுங்களை ஒரு துன்பம் வரும். ஆண்டவர் கொள்ளையில் நினைச்சிக்கல கஷ்டம் பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கஷ்டம் பாஸ்டர். பாஸ்டர் ஆலோசனைப்படியெல்லாம் செய்யக்கல எங்களால் பலம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வருஷத்தின் நடுவில் சோத்திரம் நல்ல மேன்மையை தட்ட தரணும். எப்படி வருஷத்தின் நடுவில் சோத்திரம். எப்படி வருஷத்தின் நடுவில் எங்களுக்கு மேன்மை உண்டாகும். நாங்கள் படார்னு வளர்ச்சி அடையணும் பாஸ்டர். கத்தரிகளுக்கு இந்த உயர்வை தந்தா நாங்கள் கத்தருக்குள்ள வளருவோம். அது எங்களுக்கு வளர ஏதுவா இருக்கும் பாஸ்டர். அல்லேலூயா. 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 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஓட நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. வருஷத்தின் நடுவில் எனக்கு மேன்மை உண்டாகணும்னு சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைய, நீ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஓடு. அல்லேலூயா. 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 இத்தனை நாள் ஆக போகுது, இன்னும் நாட்கள் சமீபித்து வருது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது என்று ஓடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மத்திய 6:33 சொல்லப்பட்டது போல பரலோகராஜ்யத்தின் நீதியை முதல்ல தேடு, அப்பொழுது இவெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. 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 வருஷத்தின் நடுவில் பாஸ்டர் எங்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும், அப்ப எங்களுக்கு ஆராதிக்க வர முடியும், எங்களை ஆராதனை செய்ய முடியும். யாக்கோபு சொல்லுகிறான். அல்லேலூயா. உனக்கு சஞ்சலம் இருக்கா, ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் உபத்திரம் இருக்கா, ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க துதி உண்டாகும். அல்லேலூயா. துதிக்க துதிக்க மனமகிழ்ச்சி உண்டாகும். மனமகிழ்ச்சி வர வர கர்த்தருடைய பாடல் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
பாஸ்டர் எங்களால் ஜெபிக்க முடியல, எங்களால் பாட முடியல, அதுக்குன்னு நேரம் ஒதுக்க. நீ நேரம் ஒதுக்கண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் நிற்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு அனுகூலமான துணையுமான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலப்பு நாட்களில் கர்த்தர் துணை நிற்கிறார் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மாதங்களும் இந்த மாதம் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை நிற்கிறாய் அந்த சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை நுகக்கட்டோட பிரயாணப்படுகிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அவன் சிலுவையினுடைய அந்த உபத்திரவத்தை பிதாவானவர் கொடுத்ததுண்டானால் அதுக்கு ஒரு லிமிட் கர்த்தர் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு லிமிட், கொல்கோதா மட்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு லிமிட் ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லற பரியந்தம், மரண பரியந்தம் என்று சொல்லப்படுகிற வரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் அந்த அவன் நெருக்கமான பாரத்தை சுமக்க அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிரயாணம், கொஞ்சம் தூர பிரயாணம் அவை சோத்திர நாட்களை கர்த்தர் அவை சோத்திர நுகத்தை சுமக்க கர்த்தர் அனுமதித்தார் என்றால் வாழ்க்கை ஃபுல்லா அந்த நுகத்தை சுமக்கிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தருக்குள் இறக்கி வைக்க, அதை கர்த்தருக்குள் விடுவிக்கப்பட அவன் நாட்கள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தீர்மானிக்காது, என் வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகாது என்று சொல்லி தீர்மானிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும் என்கிற கேள்வி வரும்போது ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்க ஆரம்பி, அவரை பாட ஆரம்பி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னை ஜெபிக்கிறத பார்த்து, ஆராதிக்கிறத பார்த்து, அவன் சோத்திரம் கேலி செய்கிறத பார்த்து, அவன் சோத்திரம் அண்ணாளுக்கு அவன் உண்டாயிருந்தது போல நீ குடித்து வெறுக்கிறாய் கேட்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஏற்ற காலத்தில் ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற வேண்டும் வாக்கு கொடுக்கிறது போல ஏற்ற காலத்தில் ஒரு மேன்மை அடையத்தக்கதான மகிழ்ச்சி உனக்கு கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்கிற என்ன சொல்லட்டும், நீ ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. உன் குடும்பம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஜெபிக்க ஆரம்பி. உன் பிள்ளைகள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்ரம். கடந்த நாட்களில் அவன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். ஆண்டவர் தருகிற சில ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்து சாட்சியம் எடுத்து கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சில ஆசீர்வாதங்கள் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சில ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவண்ணம் என்று சொல்ல பார்க்கும் பொழுது சங்கீதம் 23:5 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தருவேன் என்கிற ஆசீர்வாதம் அவன் சோத்திரம். சங்கீதம் 96:1 சொல்லப்படுகிற போல நீ பாடினால் வாசிங்க. சங்கீதம் 96:1. கர்த்தருக்கு ஒரு நாவல காலம் எழுமணும் வாயில புதுப்பாட்டு இருந்தா கர்த்தர் சத்துருக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலமை எழும்பின நேரத்திலிருந்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் ஒரு நாவல பாடல் வரி உண்டாயிருந்தால் உன் சத்துருக்க முன்பாக ஒரு பந்தி ஏற்படுத்தி தருவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 147:3 வாசிங்க. அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. காயங்களையும் அவை சுத்திரம் நொறுங்குடலை கர்த்தர் கட்ட வேணும்னு சொன்னா அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வேணும்னு சொன்னா 40வது அதிகாரம் சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. சோதரம். சங்கீதம் 40:3. தேவனை துதிக்கும் புது பாட்டை வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. இங்கே உனக்கு காயம் கட்டுதல்
உன்னை நொறுங்கிட்ட இருக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு அவன் சோத்திரம் ஆசீர்வாதமாய் தந்து உன்னை அவன் சோத்திரம் அவன் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் சோத்திரம் நீ தனித்து பாடுறதில்ல, அந்த பாட்டை குடும்பத்தின் மத்தியில் பாடு. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் மத்தியில் பாடு. அல்லேலூயா. நீ வேற செய்கிற ஸ்தலத்தின் மத்தியில் பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ காலமாக புது பாட்டை பாட ஆரம்பிச்சேன்னு சொன்னால் உனக்கு சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஏற்படுத்தி தரார். ரெண்டாவது, உன் காயத்தை கத்தர் கட்டுகிறேன் என்று சொன்ன உண்மைன்னா அவன் அவர் காயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் நீ சோதரம் நீ நிற்கிற நிலை பிள்ளைகள் மத்தியில் அவன் வேலை செய்கிற இடத்தின் மத்தியில் எங்கே நிற்கிறையோ அங்கே கத்தர் பாடலை பாடு. அல்லேலூயா. 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 இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. போதும், இந்த இவ்வளவுப்பட்ட ஆசீர்வாதங்கள் நீ பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணு. அல்லேலூயா. 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 சோதரம் கடந்த மாதங்கள்ல இருந்து நான் அதிகமாக ஊழியக்காரன் உபத்திரம் உண்டா இல்லையா? ஊழியக்காரன் உபத்திரம் உண்டா இல்லையா? பாடு உண்டா இல்லையா? நான் எப்பெல்லாம் உபத்திரப்படுமோனோ அப்பெல்லாம் சொத்து ஒரு பாடுறது உண்டு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகி என்னை மறந்தது உண்டா? அல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வநானியே உமை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இந்த பாடலாம் எப்பளும் பாடுறது உண்டு. அல்லேலூயா. 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 குடும்பத்தின் மத்தியிலையும் சுத்தம் உறவினர்கள் மத்தியிலையும் அதிகமாக பாடுறது உண்டு. அல்லேலூயா. 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 நான் என்னுடைய பெருமைக்காகல இந்த பாடலை பாடும்போது இந்த பாட்டு நல்லா இருக்கேன் என்று சொல்லுற சத்தத்தையும் காதுகளில் கத்தர் கேட்க வச்சார். அல்லேலூயா. 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 இது என் குடும்பத்தில் இருக்கிறனால அல்ல, வெளியில உற்றார்னால எனக்கு கத்தர் கேட்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விடத்தில் உங்களுக்கு சாட்சியாக நான் பகர விரும்புகிறேன். கடந்த மாதங்களில் நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்தில் கடந்த வாரம் ஆமை சோத்திரம் என் துணைவியாருக்கு ஆமை சோத்திரம் ஒரு சின்ன ஒரு நெருக்கமல், ஒரு பெரிய ஒரு பாடு உபத்திரவம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 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 அதாவது சோத்திரம் வயிற்றில் இருக்கிறதான அந்த தண்ணீர் அதிகமாய் நாள்பட அதிகமாயிட்டே வருது. பிள்ளை எப்போ வேணாலும் சோத்திரம் அந்த நிறைவாய் இல்லாத குழந்தை எப்போ வேணாலும் வெளியே வரலாம் அப்படின்னு உள்ள ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அல்லேலூயா. 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 நெருக்கப்படுகிற அவை சோத்திரம் டாக்டர்கள் அவர்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. அவை சோத்திரம் இந்த தண்ணி நிறைய இருக்கிறதா எதனால இருக்கு என்று சொல்லி உலக பிரகாரமாய் சயின்டிபிக் பிரகாரமாய் இருக்கிற காரியமெல்லாம் அவை சோத்திர ஆண்டவர் சரீரத்தில் வைக்கல. அல்லேலூயா. பிள்ளையும் நல்லா தான் இருக்குது, தாயும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இது இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு என்று சொல்லி அவை சோத்திரம் எங்களை ரொம்ப கவனமாக இருக்க சொல்லிவிட்டாங்க. அல்லேலூயா. 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 ஆனால் நான் சொன்னதோன்னா, ஆண்டவரே என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. 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 ரிப்போர்ட்ஸ்களை கண்டு பயந்திருந்தோம். அப்படி சோத்திரம் காரியங்களை கொண்டு பயந்தவர்கள் உண்டு, சஞ்சலப்பட்டவர்கள் உண்டு. என்கிட்ட கேட்பாங்க, அப்படி சோத்திரம் பயப்படுறியாடா? அப்படி சோத்திரம் கவலைப்பட இல்லை. அல்லேலூயா. 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 நான் சொன்ன காரியம் சோத்திரம் தகப்ப சோத்திரம் என்னுடைய வீட்லேயும் என்னுடைய மனைவிட்ட சொன்ன கத்தரியா சந்ததியா சாட்சியா சபைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வைத்தாரா இல்லையா? கத்தரைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற உண்மையானா உங்களையும் என்னை கத்தர் ஆசீர்வதிப்பேன் சொன்னது உண்டா இல்லையா? கத்தர் வார்த்தையை வைத்தது உண்டா? அப்படி வார்த்தையை வைத்த பிள்ளை கத்தர் விருதாவா தள்ள மாட்டார். அல்லேலூயா. 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 கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது 2-3 பேர் கேட்டாங்க, என்ன பயம் இல்லையா?
ஒன்றும் பிரச்சனை. நான் சொன்னேன், அப்போ சோத்திர கத்தை என் பிள்ளைய சாட்சியாக வச்சிருக்கிறேன், நான் எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாள் தொடங்கி அவர்கள் ஆலோசனை கேட்க அவர்கள் முன் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னுடைய பெருமைக்காக அல்ல, கர்த்தர் பாடலை கர்த்தர் அங்கீகரித்து அதில் பக்தி உண்டாகும்படி அவர்கள் கர்த்தரை நம்பபடி செய்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடலை கண்டு ஆமென் கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு துக்கத்தின் நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பி. ஒரு துன்பத்தின் நேரம் வந்துச்சா மனதிறந்து போகாத, ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க துதி உண்டாகும், ஜெபிக்க ஜெபிக்க மகிழ்ச்சி உண்டாகும். அவன் மகிழ்ச்சி உண்டாக தேவன் நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சோத்திரம் சில இடங்களை குறித்து நான் வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அவை சோத்திரம், அவை ஜனத்தார், இஸ்ரவேல் ஜனத்தார் அவை சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க. எரிகோ அவர்களுக்கு முன்பாக தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, பரலோகத்தில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும்போ வேதவசனம் தெளிவாய் சொல்லுது, மகா பெரிய சத்தம் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில வந்து இறங்கிட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எருசலேம் என்கிற பெரிய நகரமாய் இருக்கிற பரலோக ராஜ்யம் ஆமென் பூமியிலே அஸ்திபாரம் படப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ பாடும்போ கர்த்தருடைய ராஜ்யம் வந்து இறங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர்கள் பாடி துதித்து சபந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, சஞ்சலம் வந்தது, ஆனா உன் மனம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு வருதுன்னா பாரு, பாட பாரு, மனம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீர உபத்திரங்கள் பாடு வருதுன்னா சரீர பாட பாரு, என்னெல்லாம் பாடு இருக்க மாடு, சஞ்சலப்படையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு நெருக்கத்தில் பாய் ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அவரை துதிக்க ஆரம்பி, அவரை பாட ஆரம்பி, ஜெயமாய் மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சீலாவும் துதிக்க ஜெபிக்க ஆரம்பித்த சங்கிலிகள் தாளாய் கட்ட விழுந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்ரம். வாசிங்க மத்தேயு 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க, முடிச்சிடும். மத்தேயு 21:16. சோத்ரம். மத்தேயு 21:16. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். எப்படி? குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துடி உண்டாகும்படி செய்வீர் என்பதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் இந்த ஊழியக்காரன் கொடுத்துக்க போல துதி சத்தம் உண்டா இருக்காது என்று சொல்லி நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறான், வாலிபன் வாயிலும் பிள்ளைகள் வாயிலும் நான் பாடல் சத்தத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் துதித்து ஜபித்து கடந்து போய் ஒவ்வொரு இக்கட்டுகளையும் அவை ஜெயிக்கிறது உண்மை என்ன? அவை சோத்திர உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்த துதித்து ஜபித்து கத்த ஜெயிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நீ பாடுகிற பாடல பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாட்டு கேட்டாரா? சோதனா, இயேசு பாடல் கேட்டாரா? இயேசு சேர்ந்து பாடினாரா? எங்கேயாவது வாசித்திருக்கீங்களா? சோதனா, பாஸ்டர் இயேசு எல்லாம் அப்பெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கிடையாது. எப்படி? அப்பெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கிடையாது பாஸ்டர். இயேசு எப்படி பாடியிருப்பார்? அப்பெல்லாம் வேற விதமான பாடுவாங்க. எப்படி இயேசு பாடியிருப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு பாடினார் தேவ பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசரோடு சேர்ந்து பாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, எங்கே இயேசு பாடினார்? சோதனை எப்படி, எங்கே இயேசு பாடினார்? வாசிங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சோதனை மத்தேயு 11. எப்படி எப்படி உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூதாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புரியுதுல? நாங்கள் குழல் ஊதினோம், குழல் ஊதி பாட்டு பாடினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கதறி அழுது புலம்பினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இன்னும் புரியல. வாசிங்க மத்தேயு 26:30 வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு போனார்கள். அல்லேலூயா. இயேசு சேர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாடினாங்க, ஒலிவ மலைக்கு போனாரு. அல்லேலூயா.